வீடியோஸில் காட்ட முடியாதுன்னு சொன்னால் நான் வீலுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அவரும் நமக்கு மென்ஷன் பண்ணலை. அதான் பெரிய பிரச்சனை. நிறைய கொரியர் நடந்துக்கிட்டே இருக்குது. அதான் அவங்களும் ரிஸ்க் எடுத்து இறங்கி வராங்க. நானும் கூட்டிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் இருக்க லிங்க்கு வாட்ஸ்அப் மூலம் காய்ஸ் நம்ம சலூனுக்கு வந்துட்டோம். ஒரு ½ மாதிரி நமக்கு அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. மேக்கப் பொறுத்தளவுக்கு ½ அது 1 ஹவர் தாண்டி போகலாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். பார்ப்போம். நம்ம மார்னிங் வெள்ளனா ஷூட் எடுக்கணும்னு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். மார்னிங் ஹவர்ஸ் அந்த கோல்டன் ஃபோட்டோகிராஃபி அவரையும் தாண்டி வந்துவிட்டோம். இப்போ எப்படியும் எம்பிஎன் லைட் வந்து ரொம்ப ஆசை தான் இருக்கும். அப்போ என்ன சரி அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்க வேண்டிய நிலைமைக்கு தான் வருவோம்னு நினைக்கிறேன். எல்லைக்கு போகிறதுக்கான ரோடு தான், அந்த 9S பிரிட்ஜுக்கு போகிறதான ரோடு தான். இதில் 2 வழியாக போகலாம். நம்ம போகிறது வந்து எல்லைக்கு போயிட்டு தான் போக போகிறோம். எல்லைக்கு போயிட்டு எல்லையிலேருந்து சவுத்துக்கு தான் போக போகிறோம். அதான் ஈஸியான ரூட்டாக. காய்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து எல்லை டவுன் தான். எல்லை டவுன் வந்து இப்போ ஒரு மினி சைனான்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு சைனீஸ் முறையில் தான் எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த டீட்டெயிலாக எனக்கு வீடியோஸில் காட்ட முடியாதுன்னு சொன்னால் நான் வீலுக்குள்ளே இருக்கிறேன், ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இந்த வீடியோ எடுக்கிறது வந்து தான் எடுக்கிறாரு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்து கடைசி கேமராமேனை மாற்றி விட்டோம். வேறு வழி இல்லை, அவர் தான் எடுக்கிறாங்க. காய்ஸ் ஒரு மாதிரி நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் மாதிரி நடந்து போகணும். இந்த விஷயத்த அவர் நமக்கு மென்ஷன் பண்ணலை. அதான் பெரிய பிரச்சனை. கப்பல்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. போகிற வழியில் கொஞ்சம் ஷூட்ஸ் எடுத்துப்போம், அப்போ ஈஸியாக இருக்கும் தானே அப்படின்ட்டு டெஸ்டிங் ஷூட் மாதிரி என்ன சொன்னால் இதில் நிறைய கொரியர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நமக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை. அழகாக லொக்கேஷன் அப்படியும் சில பேர் சப்போர்ட் கொடுத்து அடுத்து தான் பிரிட்ஜுக்கு மேலே சும்மா நடக்கிற மாதிரி வாக் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் ட்ரை பண்ணுவோம். டைட்டானிக் படம் போஸ்ட் தான் ஞாபகம் வருது. அந்த போஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணுவோம். காய்ஸ் என்ன தான் பிரிட்ஜுக்கு மேலே வந்து நிறைய பேர் கேஷுவலாக ஃபோட்டோ அடிச்சிருந்தாலும் இந்த பிரிட்ஜுக்கு கீழால் இறங்கி போயிட்டு கீழே இருந்து மேலே அந்த ஃபுல் வியூ பிரிட்ஜ் விளங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ அடிக்கணும்னு எனக்கு தோணுது. இதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நினைக்கிறேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போனோம். ஒரு நார்மலாக நம்ம போகிறத விட கேமரா கையில் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இறங்கி போகிறது வந்து பெரிய ரிஸ்க். காய்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக பண்ணி இறங்கி போனோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இருந்தாலும் கப்பல்ஸுக்கு விருப்பம் அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் அடிக்கணும்னு சொல்லி என்னை நம்புகிறாங்க. நல்ல ஷூட்டு நல்லா க்ரியேட்டிவாக அடித்து கொடுப்பேன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களும் ரிஸ்க் எடுத்து இறங்கி வராங்க. நானும் கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக அவுட்புட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், பொறுத்து வந்து பாருங்கள், எண்ட் வரைக்கும் இருங்க. எண்டில் நான் ஃபுல்லாக அவுட்புட் எல்லாம் அடுத்தடுத்து காட்டுறேன். அப்போ டிஸ்டர்ப் இல்லாமல் உங்களுக்கு பார்க்கணும். வாக்கிங் காசு கொடுக்க போகிறாங்க. காய்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ராவணல்ல நீர்வீழ்ச்சி. இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி குறவுனால இப்படி இருக்குது. பட் நல்ல மழை டைமில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கீழே இருந்தே இந்த அழகை பார்த்து ரசித்து இதில் கொஞ்சம் ஷூட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வெள்ளம் நோக்கி போவோம். அப்படிங்கும்போது அந்த ரூட்டில் வரும்போது வயல் ஒன்று கண்ணில் மாட்டுச்சு. இந்த வயல் எங்கே இருக்குன்னா சரியாக நீங்கள் வெள்ளவாய்க்கு வந்துட்டு தலமன் வேலை ரோட்டில் போட்டு ஒரு சரியாக ஒரு 200 மீட்டர் வரும்போது லெஃப்ட் சைட் ரைட் சைட் 2 பக்கமும் வயல் நிறைந்த புல்வெளியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அடிச்சிருக்கோம். இதையும் பாருங்கள் அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களோட சப்போர்ட் வேணும். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் பார்க்கலாம். என்னோடய அவுட்புட் வேணுமா இருந்தால் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு பார்க்கலாம். டிரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறதுன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஈவெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். பெல் பட்டனில் ஒன்லே வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் போட்டு நிறைய வீடியோஸ் போடுவேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களோட சப்போர்ட் வேணும். உங்களோட ஈவெண்ட்டும் எங்களை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி கொடுங்க. அதுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ போடுறோம். என்ன சொன்னால் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த அவுட்புட் கொடுக்குறதுக்காக எப்படி ரிஸ்க் எடுக்கிறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வீடுகள்லேயும் இந்த மாதிரி ஈவெண்ட் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தருவோம். தேங்க்யூ.